இடையில குறிப்பிட்டீங்க இந்த கோயிலில் இடிக்கிற கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகன்னு நீங்கள். இப்போ பிஜேபி மட்டும் மசூதி இடிச்சிங்க, அது சரியா? எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம போட்டு என்னுடைய முதல் நாள் நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி. இது தனிநபர் வெறுப்பா இல்லாட்டி கட்சி சார்ந்த வெறுப்பு? நம்ம இந்த அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி மட்டும்தான் நிற்கும், நம்ம இங்க நின்றா மட்டும்தான் மக்கள் செல்வா கூட நம்ம இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணாமலை அவர்களுடைய முகத்திற்காக மட்டும்தான் இந்த ஒரு க்ரௌடு கூடுதோ. நேயர்களுக்கு வணக்கம். பாஜக ஓபிசி அணியின் மாநில செயலாளர் KR வெங்கடேஷ் அவர்கள் நம்மளோட வந்திருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. அவங்கள பற்றி அடிக்கடி செய்திகளை நான் கேட்டுட்டு இருக்கேன். எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? அவங்களுடைய கட்சி பணிகள்லாம் எப்படி போயிட்டுருக்கேண்ணே? கட்சி பண்ணி நீங்கள் பார்த்துட்டு தானே இருப்பீங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கீங்கல்ல. ஆமாம் ஆமாம், எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டே டெய்லி அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கீங்க. ஏதாவது ஒரு மீட்டிங் போகிறீங்க வரீங்க. இல்லை, அதுதானே அரசியல் வாழ்க்கைக்கு, பொது வாழ்க்கைக்கு இருக்கும்போது எல்லாருடைய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம பங்கெடுத்து கொள்றதுன்னு பொது வாழ்க்கையினுடைய அர்த்தமே. இதில் நான் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன். அவங்க ஒரு ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மற்ற மக்கள்கிட்டலாம் ரீச் பண்ணுவாங்க, போய் நிறைய பேர் பார்க்க போவாங்க. இன்னும் நீங்கள் கட்சியிலேருந்து ஒரு பெரிய, அதாவது பாஜகலேருந்து இன்னும் உங்களுடைய முகம் நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. இருந்தாலும் எல்லாருமே மீட் பண்ணுறீங்க, ஒரு துக்க நிகழ்வுனாலும் போகிறீங்க, சந்தோஷமான நிகழ்வுனாலும் போகிறீங்க. இடையில கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களெல்லாம் வரவேற்று ஒரு வீடியோலாம் பார்த்தேன். நாங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கட்சியில் சிறப்பாக செயல்படுறதுக்கு என்ன காரணம்? நீங்கள் ஃபேஸ் ரீச் ஆகலைன்னு சொன்னீங்க இல்லையா? அதாவது சூப்பர் ஸ்டார் கூட இருந்தோம்னா பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும்ன்ற மாதிரி அவருடைய ஃபேஸ் பார்க்கும்போது, அவரை வரவேற்கும் போது, அது நம்மளையும் அந்த ஃபேஸ் பக்கத்தில் யார் வரவேற்கிறா அப்படின்ற அந்த வாய்ப்பு எனக்கு சகோதரர் வினோத் பி செல்வம் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அனைத்து முக்கிய பிரமுகர்களும் அவங்களுடைய இல்ல திருமணத்தில் முக்கிய பிரமுகர்களையும் வரவேற்பது எனக்கு அதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. அவருக்கு தான் அது நன்றி சொல்லணும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த முறை நேர்காணல் நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி கோயிலுடைய மண்டபத்தினுடைய மேற்கூரை கோபுரத்தை மறைக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருந்தீங்க. சரி, நாங்கள் கள ஆய்வு பண்ணோம், லோக்கலில் விசாரித்தோம் உங்களை பற்றி. அப்போ அவங்க ஒரு சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பிஜேபி சேர்ந்தவர், இந்த ஆல்ரெடி அறநிலைத்துறைக்கும் பிஜேபிக்கு ஆகாது. 2024 இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமோ அல்லது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்கப்புறமோ இந்த அறநிலைத்துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கு மாறுச்சுன்னா இவர் கோயிலை இடிச்சுட்டு புதுசாக கட்டுவாருன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு கோயிலை இடிக்கிறவங்க யாருன்னு இந்த 3 ஆண்டு காலங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் போரூரில் ஒரு இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு மசூதியை கரெக்டாக ஓரம் கட்டிட்டு அதுக்கு உண்டான மாதிரி ஒரு மெட்ரோ ட்ரெயினை வழித்தடங்கள் அமைக்கப்பட்டது. அதே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கோவில் இடிக்கப்பட்டது. தமிழகத்தில் இருக்கும் மூலை முடுக்கெல்லாம் கோவில்கள் இடிக்கப்பட்டது. அது இந்த திமுக அரசாங்கத்தால். அதனால் கோவிலை இடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரன் எப்போதும் துணை போக மாட்டான். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க எந்த அடிமட்ட தொண்டனும், ஏன்னா அது ஒரு ஆன்மீகத்தை சார்ந்த கட்சி, ஆன்மீக பயணத்தில் போகக்கூடிய ஒரு கட்சி. அதனால் கோவில்கள் இடிக்கிறதுன்றதெல்லாம் கிடையாது. இந்த கூடாரம் வேண்டாம்னு நான் சொன்ன காரணம், அது கூடாரம் தான் நான் சொல்லுவேன். அதாவது குடோன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கேமராவில் போய் இப்போ கூட போயிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு அது ஒரு குடோன் மாதிரி தான் காட்சி அளிக்கும். அது கோவில் மாதிரி காட்சி அளிக்காது. என்னுடைய வேண்டுகோளை அந்த நிர்வாகத்திடம், இப்போ இருக்கிற நிர்வாகத்திடம் நான் அந்த வேண்டுகோளை வச்சேன். கிட்டத்தட்ட அந்த கூடாரத்துக்கு, அந்த குடோனுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு மேலேயும் செலவு பண்ணியிருக்கிறதா கணக்குகள் இருக்குது நிர்வாகத்தில். அந்த 50 லட்சம் ரூபாவோட சேர்த்து கூட ஒரு 10-20 லட்ச ரூபா போட்டிருந்தா, முதல் தளம் பெரிய கோபுரம், பக்தர்கள் வணங்கக்கூடிய இடம். 2வது தளம் ஒரு மண்டபம். 3வது தளம் ஏன் இது அழகா ஒரு கட்டமைப்போட மேலே சிலைகளை வச்சு 3 பில்லரை வச்சு ஒரு நேர்த்தியா ஒரு அழகு மிக்க ஒரு கோவிலா அதை உருவாக்கி இருக்கலாமே
அப்படின்ற அது இந்த நிர்வாகத்துக்கும் ஒரு பேர் இருந்திருக்குமே. உங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. அந்த ஆதங்கம் நீங்க பப்ளிக்ல வந்து நீங்க எவ்வளவு பேர்கிட்ட சர்வே பண்ணீங்க? நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேருக்கு மேலே எடுத்தோம். 10-15 பேர்ல எவ்வளவு பேர் வந்து இது நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்னு சொன்னாங்க? அவங்க வந்து குற்றச்சாட்டு வந்து அவர் இடிச்சுட்டு கட்டினாலும் கட்டிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்களே அந்த தவிர குடோனை தான் இடிச்சிட்டு கட்டுவாருன்னுவாங்க. கோவிலை அல்ல. கோவில் இல்லை அந்த முன்னாடி மண்டபத்தை தான் சொல்லுவாங்க. முன்னாடி உள்ள மண்டபம் இல்லை அது. நீங்க மீண்டும் மீண்டும் மண்டபம்ன்றீங்க. அது மண்டபம் கிடையாது. ம். அது குடோன். குடோன் நீங்க போய் இப்ப கேமரா எடுத்து போய் பாருங்க. அது குடோன். குடோன் மாதிரி தான் காட்சி அளிக்குது. ஆமாமா. அதை வந்து தான் நம்ம அகற்றணும்னு சொல்றோம். ஒரு கோவிலினுடைய அமைப்பு என்ன? ஒரு அழகு மிகுந்த சிற்பங்கள், கோபுரம், கோபுரம் இதுதான். கருவறை. அதை வந்து நம்ம அகற்றிட்டு அழகான ஒரு 3 அடுக்கு, முதல் அடுக்கு வந்து ஒரு பெரிய கோபுரம், 2வது அடுக்கு ஒரு மண்டபம், 3வது அடுக்கு இந்த இதா இருக்கட்டுமே. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பெருநாள்களில் ரொம்ப மக்கள் எழுச்சியோட அங்கே போய் தங்குறாங்க. அமாவாசை பூஜை நடக்குது. கல்யாணங்கள் ஒரு நல்ல விசேஷ நாட்களில், முகூர்த்த நாட்களில் ஒரு 6 கல்யாணம் 7 கல்யாணம் நடக்குது. ம். அந்த மாதிரி நடத்தக்கூடிய ஒரு இதுக்கு வரும்போது இங்கே நிறைய மக்கள்கள் தங்கக்கூடிய வாய்ப்பு, மழை காலங்களிலும் வெயில் காலங்கள்லையும் அவங்க இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தலாம். இந்த குடோனில் போய் நீங்கள் வெயில் காலத்தில் இருப்பீங்களா? குறுக்கிடலுக்கு மன்னிக்கணும். நீங்கள் வந்து இப்போ வந்து ஒரு கோயிலுடைய ஸ்ட்ரக்சரை பற்றி ரொம்ப அருமையாக சொல்கிறீங்க. இந்து மதத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அபரிவிதமான காதல் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இடையில குறிப்பிட்டீங்க இந்த கோயிலை இடிக்கிற கட்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா திமுகன்னு. நீங்கள் இப்போ பிஜேபி மட்டும் மசூதி இடிச்சிங்க, அது சரியா? நீங்கள் எந்த மசூதியை இடிச்சாங்கன்றீங்க? எப்போ இடிச்சாங்கன்னு, எப்படி இடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க? அந்த கரைசவர்கள். நீங்கள் ஏன் பாபர் நாம போய் இன்னும் நீங்கள் படிக்கல? நான் படிச்சிருக்கேன். அதில் என்ன எழுதியிருக்கு? பாபருடைய பாபர் நாமான்ற ஒரு அவர் எழுதியிருக்காருல்ல? நான் எப்படி கேட்குறேன்னா இல்லை இல்லை, அவர் என்ன எழுதியிருக்காரு அதில்? அவருடைய அந்த இதை எழுதியிருக்காரு இல்லையா? அதில் என்ன எழுதியிருக்காரு? அது ஒரு மசூதின்ற மாதிரி தானே நமக்கு எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் போய் முதல்ல அந்த வரலாறுகளை படிச்சுட்டு வந்து, இல்லைன்னா கடந்த முறை நீங்கள் எங்கள் மாநில பொதுச் செயலாளர் ப்ரொஃபஸர் சீனிவாசன் அண்ணன் கூட போய் நீங்கள் வந்து ஒரு நேர்காணலில் உட்காந்தீங்க. அவர் வெள்ளூரில் பேசியிருப்பார். அந்த பேச்சை முழுமையாக கேளுங்க. அந்த இடத்துல முன்னாடி என்ன இருந்தது, அதுக்கப்புறம் எதுக்காக இந்த உரிமைகள் வந்து, அதாவது ஒரு ஒரு கமிட்டி அமைக்கும் போது கூட 3 பேர் அதில் வந்து கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள். அதையெல்லாம் மீறி 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 அந்த கம்யூனிட்டி எல்லாம் அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாக இருக்கட்டும், தோண்ட 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 இந்து மதத்தினுடைய குழந்தை ராமரனுடைய எல்லா சிற்பங்களும் அங்கே கிடைத்ததெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் கொடுத்துச்சு. அதுக்கான தொழில்பொருள் ஆராய்ச்சியுமே கண்டுபிடிச்சாங்க. அதை இடிச்சது சரியா தவறா? அது இடிச்சது சரியா தவறா அப்படின்ற கொஸ்டின் நீங்கள் போகும்போது கரை சேவகர்கள், அதாவது கரை சேவகர்கள் ஆர்எஸ்எஸ் இல்லை எங்களுடைய பாரதிய ஜனதாவுடைய இல்லை இந்துக்களினுடைய பெரும்பான்மைகள் வாழக்கூடிய இந்துக்கள் அங்க வந்து ராமரை வழிபட விடாமல் தடுத்ததன் காரணமாக தான் அந்த விஷயங்கள் அதாவது கரை சேவகர்கள் துவங்கட்டும்னு சொன்ன அம்மையார் ஜெயலலிதா கூட இங்க ஆட்சி புரிஞ்சவர்கள் தான். அவங்கெல்லாம் துவங்கட்டும்னாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழகத்துல இருந்துதான் இந்த எல்லாமே தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த மசூதி இடிக்கப்பட்டது அப்படின்றது ஒரு நிகழ்வு. ஆனா அதுக்கு முன்னாடி அங்க மசூதியா இருந்ததா, இல்ல அங்க வந்து 5 வேளைகள் அங்க தொழுகை நடந்ததா, இல்ல மசூதியா அது இருந்ததா அப்படின்றது கேட்டா இல்லை. நீங்க இன்னும் இடிச்சு சரியா தப்பான்னு சொல்ல மாட்டீங்க. இல்லை, அதுதான் சொல்றேன்னு. நீங்க அங்க தொழுகையே நடக்காத போது அதை எப்படி நீங்க மசூதின்னு சொல்லுவீங்க? அதாவது குன்றில் இருக்கும் இடமெல்லாம் குமரன்றப்ப எல்லா குன்றிலையும் குமரன் இருக்காரான்னு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. எல்லா இடத்துலையுமே குமரன் இருக்காரு. அதே மாதிரி மசூதியில் தொழுகை நடத்தினாலும் அது ஒரு புனித இடம் இல்லை. அதாவது புனித இடம்ன்றது வந்து நீங்க வந்து ஒரு இந்து ஆலயத்தை இடிச்சு அந்த இடத்துல ஒரு மசூதியை உருவாக்கி அந்த இடத்துல, அதாவது பிற மதங்கள் எந்த மதங்களா இருந்தாலும் அந்த ஆலயத்தை இடிப்பது மிகப்பெரிய தவறு. ஆனா மசூதி உருவாக்கப்பட்டதற்கு, அதாவது நீங்க வந்து பாபர் உருவாக்குவதற்கு முன்பு அங்க என்னவா இருந்தது நீங்க அதைத்தான் பார்க்கணும். அதை பார்க்காம இடிச்சிட்டாங்க, துவக்கிட்டாங்க அப்படின்னு எத்தனை ஆண்டு காலங்கள், 570 ஆண்டுகளுக்கு மேல இன்னும் இந்த பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு இருப்பீங்களா? சரி, இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். ஒரு கோயில் இருக்கு, அது அந்த காலத்துல இருந்த சில பேர் என்ன பண்றாங்கன்னா, ஏதோ ஒரு கோவத்தில் அந்த கோயிலை இடிச்சுட்டு அங்கே ஒரு மசூதி கட்டிட்டாங்க, சரிங்களா? அந்த மசூதி இடிச்சுட்டு மறுபடியும் ஒருத்தவங்க கோயில் கட்டுறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கோயில் ஏற்கனவே இங்கே மசூதி தான் இருந்துச்சு, அதனால இந்த கோயில் இருக்கக்கூடாதுன்னு அந்த கோயிலை இடிச்சாங்கன்னா நீங்கள் ஏற்றுக்குருவீங்களா? எந்த இடத்தில் அந்த மாதிரி
இந்த பாரதத்தில் எந்த இடத்துல வந்து ஒரு மசூதியை இடித்து அந்த இடத்துல இந்து மத கோவில் வந்து வழிபாட்டு தலங்களாக ஆக்கியிருக்குன்னு ஒரு இடங்கள் வந்து நீங்க நிரூபிக்கணும். ஒரு இடங்கள் அப்படி நடந்தது இல்லை. இல்லை, எங்கேயாவது நடந்த அதுக்கு நீங்க நடந்ததை பத்தி மட்டும் பேசுங்க, நடக்காத பேசாதீங்க. அப்போ நீங்கள் அந்த கரசேவர்கள் வந்து அந்த இடத்துல அதை இடிச்சது சரின்னு தான் சொல்கிறீங்க. நான் மறுபடியும் நீங்க வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னுடைய வீடு, இந்த வீடு நான் வாழ்ந்த வீடு, நான் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து என் வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருந்தா நான் அவனை வெளியேற்றுறதுக்கு, அவனை இடிக்கிறதுக்கு, அவனை வந்து என் வீடே இடிஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அவன் அங்க இருக்கக்கூடாது, அதைத்தானே செய்வேன். நீங்கள் யாரை சொல்கிறீங்க? நேரடியாக யாரை சொல்கிறீங்க? யாரையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. என் வீட்டுக்குள்ள ஒருத்தன் வந்து அத்துமீறி நுழைஞ்சதுக்கு அப்புறம் நான் அவனை வந்து இடிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? நேரடியாக அந்த வீடே எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் வாழ்ந்த வீடு, என் பேர்ல பட்டா இருக்கு, என் பேர்ல எல்லாம் இருக்கு. கேஆர் வெங்கடேஷ் அவர்கள் இஸ்லாமியர்களை நேரடியாக நான் இஸ்லாமியர்கள்ல என்னுடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து நாங்க வந்து மாமா மச்சான் கூப்பிடுற இடத்துல இருக்கோம். பிரிவினவாதம் ஏற்படுத்துகின்ற இஸ்லாமியர்களைத்தான் நாங்கள் விரோதமாக பார்ப்போம். பிரிவினவாதிகளை ஏற்படுத்தக்கூடிய பிற மதத்தினரை தான் நாங்கள் விரோதிகளாக பார்ப்போம். மற்றபடி அனைத்து இஸ்லாமியர்களும் எங்களுடைய மாமா மைத்துனன் என்ற சகோதரர்கள் என்ற உணர்வோடு தான், உரிமையோடு தான் நாங்கள் எப்போதுமே பழகிறோம். சரி, இப்போ இஸ்லாமியர்கள் விட்டுருவோம். அப்போ நம்ம மறுபடியும் இங்கே வருவோம். உங்கள் கோயிலில் திருவிழா நடக்கும்போது ஏதோ உடன்படிக்கையில் ஏதோ அவங்களுக்கு ஏதோ சரிப்பட்டு கரெக்டாக வேறு எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாரு, உங்களுக்குலாம் ஒத்து வரலன்ற அதாவது என்ன ஒத்து வரலன்னு எனக்கு தெரியல. கிட்டத்தட்ட எனக்கு 50 வயதை நெருங்கிட்டேன். சிறு வயதுலேருந்தே வந்து என்னுடைய அதாவது குலசாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து சில படங்களில் வர்ற மாதிரி கிராமத்தில் இருக்கிறவங்களும் சரி, அயல் நாடுகளில் இருக்கிறவங்களும் சரி, இந்த திருவிழான்னா ஓடி வந்து இந்த 12 நாள் 10 நாள் மிகப்பெரிய ஒரு தீபாவளி பொங்கலை விட, குடும்பத்தில் நடக்கிற கல்யாண காட்சிகளை விட எதிர்பார்த்து நடத்துகின்ற ஒரு திருவிழா. இதில் வந்து கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு நான் இது வரைக்கும் அந்த கோவில்களுக்கு நிறைய செஞ்சுருக்கிறேன். செஞ்சதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஆலய இறை பணின்றது வந்து நம்ம விருப்பப்பட்டு செய்கிறது. அதை செஞ்சதை எல்லாத்தையும் வந்து சொல்லி காட்டுறதுலையோ இல்லை அதில் ஒரு பெருமை ஆடுறதுலையோ எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் வந்து கர்ணன் சொல்கிற மாதிரி, கர்ணன் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது வந்து போயிட்டு அவர்கிட்ட யாசகம் கேட்கும்போது உடனடியாக எந்திரிச்சு போயிட்டு தன்னுடைய இடது கரத்தால் வந்து டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடிய கர்ணன் ஏன் இடது கரத்தால் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே என்னுடைய மனசு மாறிட்டா அப்படின்ற ஒரு தர்ம சிந்தனையோட வளரக்கூடிய ஆள் நான். பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நான் இணைந்தேன், நான் பணியாற்றுகிறேன்னா என்னுடைய மனசுக்கு விருப்பப்பட்டு நான் பணியாற்றுவேன். மற்றபடி இந்த ஆலயத்தில் எனக்கு முழு பங்கு இருக்குது. இந்த ஆலயத்தில் முழு பங்கு இருக்குது. இன்னைக்கு அதுக்கு அந்த ஆலயத்திற்கு சம்பந்தம் இல்லாதவங்க அந்த ஆலயத்திற்கு எந்த விதமான ஒரு நல்ல, அதாவது ஒரு கல்லை செங்கல்லை வாங்குவதற்கோ இல்லை அந்த ஆலயத்தினுடைய ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஆலயத்தினுடைய ஒரு ஒரு கட்டமைப்புக்கோ உறுதுணையாக இல்லாதவர்கள் எல்லாம் இன்னைக்கு அந்த ஆலயத்தில் இருக்கிறாங்க. பட் இறைபணிக்கு யார் வந்தாலும் அதை வரவேற்கணும். அதை நான் வரவேற்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரன், இவன்கிட்ட போய் நம்ம ஊர் வசூல் வாங்கக்கூடாது. கட்சியை இவன் வந்து இவன் வந்து நம்ம திராவிட கட்சிக்கு எதிரானவன். ஏன்னா 10 ஆண்டு காலங்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் இருந்தாங்க. சில கட்டமைப்புகளை ஒரு நல்ல அழகாக கொண்டு போனாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. இப்போ திராவிட கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க. என்னுடைய கோரிக்கைகளை நான் எவ்வளோ சுமூகமாக எவ்வளோ அவங்கள்ட்ட எடுத்துக்கிட்டு போய் சொன்னாலும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. காரணம் ஈகோ அவங்களுக்குள்ள. என் கட்சி தான் பெரியவன், நம்மளால தான் எல்லாமே நடக்குது, நம்ம தான் ஆளுங்கட்சி. ஆளுங்கட்சி என்பது மக்களை சார்ந்தது, மக்களுக்கான கட்சியாக இருக்கணும், மக்களுக்கான குறைகளை போக்கக்கூடிய கட்சியாக இருக்கணும், இல்லையா? ஆமாம் ஆமாம். ஆனால் அதை விட்டுட்டு என் வீட்டில் போய் நீ டொனேஷன் வாங்காத,
என் வீட்டில் அவங்க வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து பூக்குழிக்கு வந்து டெக்கரேஷன் வாங்காத, அவங்க எல்இடி போடுறதுல உங்களுக்கு நீங்கள் வந்து எல்இடி போடுறேன்னு சொல்கிறாங்க. எல்இடி போடுறதுல என்னை தடுத்து நிறுத்துகிறாங்க. என்னை வந்து எல்இடி ஸ்க்ரீன் வந்து நான் 10 ஆண்டு காலமாக நான் போட்டுட்ருக்கேன். எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம போட்டு என்னுடைய முதல் நாள் நிகழ்ச்சி என்னுடைய நிகழ்ச்சி. இது தனிநபர் வெறுப்பா இல்லாட்டி கட்சி சார்ந்த வெறுப்பா? இது கட்சி சார்ந்த விருப்பு தான். தனிநபர் விருப்புன்னு சொன்னீங்கன்னா, இந்த 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 பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் 25,000 குடும்பங்கள் இருக்குது, 49,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட நீங்கள் சர்வே எடுக்கணும். ஒரு 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளை வச்சுட்டு அந்த நிர்வாகிகள் உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களா போட்டுக்கிட்டு சட்டசபையில் என்ன நடக்குதோ டக 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 டக்குன்னு தட்டுற மாதிரி, அங்கே போன உடனே கவர்னர் அமர்க்கிற மாதிரி, அதைத்தான் இங்கேயும் நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு அந்த நிர்வாகிகள் போடுற எல்லா விஷயத்துக்களுக்கும் நான் எடுக்கிற சட்டம் தான் கரெக்டு, தான் போடுற சட்டம் தான் நிர்வாகம் தான் கரெக்டு, நாங்கள் எடுக்கிற டிசிஷன் தான். ஊர் பொதுமக்கள்கிட்ட யாருமே கேட்கறது இல்லை. அவங்களே நீங்கள் ஊர் பொதுமக்கள்கிட்ட கேளுங்க, இஷ்டத்துக்கு அவங்களே முடியும். அவங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. நான் ஒரு விஷயம் பண்ணாங்க உங்களுக்கு, என்னுடைய ஒரு நெருங்கிய நான் வந்து என்னுடைய அண்ணனா மதிக்கக்கூடியவர் ஒரு தேர் செஞ்சு தராங்க. இந்த ஆலயத்துக்குன்னு ஒரு தேர் செஞ்சு தராங்க. பல லட்சம் ரூபாய் செலவில் ஒரு தேர் செஞ்சு தராங்க. அந்த தேர் செஞ்சு தரும்போது நீங்கள் ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு, இது கிராமம், இந்த கிராமத்தை வந்து சார்ந்தவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தேர் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க. இந்த தேரை வந்து நீங்கள் வந்து அவங்க சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த 12 நாள் திருவிழாவிலையும் இந்த தேரை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்துழைக்கிறீங்களா? பொதுமக்கள் எல்லாரையும் கூப்பிடணும், பொதுமக்கள் கூட்டம் போடணும், அதில் பெரும்பான்மையான மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அதாவது நீங்கள் அந்த விஷயத்தை எதுவுமே பண்ணாமல் இந்த வருடம் திருவிழாவில் என்ன பண்ணுறாங்க, இந்த தேர் வந்து நீங்கள் 20,000 ரூபா கட்டி தான் பகுதி வாய்ஸாக நீங்கள் வந்து இந்த தேரை கொண்டு போகணுன்றாங்க. சரி. அப்போது நான் வந்து அந்த தேருக்கு எதிரானவன் கிடையாது, அந்த தேரை செய்து கொடுத்தவர்களுக்கு எதிரானவன் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்கள் அவங்க கொடுக்குறாங்க, வாங்குறீங்க, பண்ணுறீங்க. நீங்கள் 12வது நாள் உபயம் இருக்குது, அன்னைக்கு எல்லா மக்களுக்கும் வந்து மஞ்சள் கொடுப்பீங்க, அன்னைக்கு அந்த தேரை யூஸ் பண்ணுங்க. அன்னைக்கு அந்த தேரை யூஸ் பண்ணுங்க. அந்த தேர் ஊர் முழுக்க போகும். ஆனால் இந்த உபய பகுதிக்காரங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதை அவங்க அந்த கோரிக்கையை அவங்க நிராகரிக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல. நிராகரிக்கப்பட்டதுக்கு காரணம் கட்சின்றதை விட வந்து தான் என்கின்ற ஆளுமை, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆணவம் கூட சொல்லணும்ல. ஆணவம் அப்படின்றது வந்து அது உச்சபட்சமாக இருக்கும். தான் நம்ம நிர்வாகத்தில் இருக்கோம், நம்ம சொல்கிறது தான் மக்கள் கேட்கணும், நம்ம வைக்கிறது தான் சட்டம். சரி, உங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. வெளியே இருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோயிலை வந்து அரசுடைய புறம்போக்கு இடத்துல இருக்குன்றாங்களே, இதுக்கு என்ன சொல்கிறீங்க? இல்லை, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம் சொல்லுங்க. இல்லை, அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? அந்த அந்த கோவில் வளாகம் மற்றும் அந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டு எல்லாமே வந்து ஒரு மேச்சக்கால் புறம்போக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம். இதை எதிர்த்து ஒரு காங்கிரஸ் பிரமுகர் கூட உயர்நீதிமன்றம் வரை சென்று சில தடைகளை வந்து பெற்றிருக்கிறாரு. கோர்ட்டில் இன்னைக்கு வரைக்கும் வழக்குகள் நிலுவையில் உள்ளது. அதை வந்து இந்த நிர்வாகம் தான் ஃபேஸ் பண்ணோம். அது இவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஏன்னா நிறைய, அதாவது ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க, வடம் பிடித்து தேர் இழுக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு தூரத்தில் நம்ம அம்மனை கொண்டு போய் நம்ம தோளில் சுமந்து கொண்டு போய் அந்த அம்மனை ஒரு மாட்டு வண்டியில் வைப்போம். அது வந்து நம்ம அம்மனுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. அந்த அம்மனை வந்து மாட்டு வண்டியில் வச்சதுக்கப்புறம் ஒரு உயிர் உள்ள 2 மாடுகள், நம்ம தெய்வமாக மதிக்கின்ற மகாலட்சுமி 2 மாடுகளை பூட்டி அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பொட்டு வச்சு அதுக்கு தீபாராதனை காட்டி நம்ம அதான் ஊர் கூடி வடம் பிடித்து தேர் இழுக்கணும். அந்த வடம் பிடித்து தேர் இழுக்காத வரை அந்த ஊர் சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த வடம் பிடித்து தேர் இழுக்கிறது. ஊர் கூடி தேர் இழுக்கணும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். கோபுரமும் தெரில, ஊர் கூடி தேர் இழுக்கிறதுக்கு வழி இல்லை. கோயில் இருந்தால் ஊருக்கு அழகு நிறைய. அதனால் வந்துட்டு அந்த நிர்வாக அவங்களுடைய அது பிற்காலத்தில் வந்து மாற்று ஆட்சிகள் வரும்போது கண்டிப்பாக அது சீர் செய்யப்படும், சரி செய்யப்படும். இந்த கோயில் கட்டுவதற்கோ அல்லது அதனுடைய கட்டுமானங்களுக்கோ பயன்படுத்தப்பட்ட பணம், அது வந்து பொதுமக்களுடைய பணமா
இல்லாட்டி தனிநபர் ஒருவருடைய பணமா? கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இந்த கிராமத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்க, வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, பிற இந்த பகுதியில் இருக்க அண்ணன் ஆர்எம்கே முனிரத்னம் மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், பிற தொழிலதிபர்கள் எல்லாரும் பணம் கொடுத்து இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் வந்து நிறைய அதை கட்சி பாகுபாடு இல்லாமல் டொனேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மண்டபங்களும் பொதுமக்களினுடைய பணத்தால் மட்டுமே கட்டப்பட்டது. தனிநபருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, பொதுமக்களுடைய இது. பொதுவாகவே கோயில் எல்லாமே இப்படி தான் கட்டுறாங்க, பொதுமக்கள். ஆமாம் ஆமாம், அதனால தான் வந்து நீங்கள் ஒரு கோவில் கட்டணுன்னா வந்து எல்லாருடைய பணமும் அதில் இருக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி உங்க முன்னாடி வச்சிடலாம். பாஜக வந்து இப்போ தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய போராட்டம் பண்ணுறீங்க, நீங்களும் நிறையா பண்ணுறீங்க, நிறையா விஷயத்துக்கு குரல் கொடுக்குறீங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஆனால் உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய பாடியநல்லூரில் வந்து சந்தை ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அது ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே நிப்பாட்டிட்டாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே அதுக்கு என்ன பண்ணீங்க? அதுக்கு ஏதாச்சும் போராட்டம் எதுவும் பண்ணீங்களா? அதை எதிர்ப்பு எதுவும் தெரிவிச்சிங்களா அதை பற்றி? இல்லை, சந்தைன்றது வந்து இது வந்து இரு கட்சிகள், அதாவது பாடியநல்லூர் பஞ்சாயத்து வந்து சுயேட்சையான ஒரு தலைவர் ஜெயலட்சுமி நடராஜன், ஒரு சுயேட்சையான ஒரு தலைவர். இவங்களுக்கும் இன்னைக்கு அதுதான் சொன்னேன் இல்லையா, இதே பிரச்சனை தான். அதிகாரம், ஆணவம், அதனுடைய உச்சத்தில் போயிட்டு சில விஷயங்கள் நடக்கும். நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, யூனியன் சேர்மன் பெரியவரா, இல்லை பாடியநல்லூர் பஞ்சாயத்து நிர்வாகம் பெரியவங்களா அப்படின்னு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சுமூகமாகவே தீர்த்திருக்கலாம். உங்களுக்கு நேரடியாக வந்து அவங்களோட சில பகைமைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம். அதை நீங்கள் வந்து உங்களால் நேரடியாக அவங்கள்ட்ட பேச முடியலனாலும், மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற நீங்கள் 2 பேருமே நேரடியாக பேசிக்கலனாலும் உங்களுக்கான சில உறவுகளை ஏற்படுத்தி, ஏன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தூதுவர்களை அனுப்புவாங்க. அந்த காலத்தில் ராஜா வந்து புறாக்களை அனுப்பின மாதிரி பண்ணுறது. சில இங்கே இருக்கிற, நான் ஓப்பனாகவே சொல்லணும்னா, சில சகுனி புறாக்கள் இருக்கும் இல்லையா, இங்கே இருக்கிற சில சகுனிகள் இருப்பாங்க. அந்த சகுனிகளையே வந்து 2 சைடும் போட்டு, உன் சைடு நீ போய் பேசு, உன் சைடு நீ போய் பேசுன்னு ஒரு சுமூகமான உறவு வந்து நீங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். என்னென்னா, அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்கலாம். இந்த இடம் வந்து மக்களுக்கான பயன்பாட்டில் வந்து அவங்க சொல்கிற ஒரே விஷயம், அரசாங்க பள்ளி காம்பவுண்டில் வந்து அந்த ஆங்கில்கள் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து ரோடு வந்து இதாகும். சரி, இதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா, பாடியநல்லூர் பஞ்சாயத்து உங்களுக்கு விரோதமான பஞ்சாயத்து கிடையாது, யூனியன் உங்களுக்கு விரோதமான யூனியன் கிடையாது. 2 பேருக்குள்ள ஒரு சுமூகமாக ஒரு 4 பேரை உட்கார வச்சு பேச்சுவார்த்தை. இது கிராமம் தான், இது இன்னைக்கும் இது பஞ்சாயத்து தானே. இது என்ன நகராட்சியா இல்லை மாநகராட்சியா? பஞ்சாயத்து தானே, நம்ம எல்லாம் ஒன்று தானே. உட்காந்து பேசினாலே நீங்கள் ஒன்றா உட்காந்து பேசி இந்த சந்தை வர்ற நல்ல விஷயம். 49,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க, 25,000 குடும்பம் இருக்கு, இந்த சந்தை வர்றது நல்ல விஷயம், ஏழைகள் பயன்பெறுவாங்க. காய்கறிலாம் ரொம்ப சீப்பாக, ரொம்ப ஒரு 200 ஸ்டால் வந்து ஒரு ஷாப் வந்து தானே, வியாபாரிகள் வந்தாங்கல்ல, சிறு வியாபாரிகள் வந்து பயனடைவாங்க. கோயம்பேடு போய் நம்ம வாங்கக்கூடிய விஷயத்தை இந்த 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வாங்க வேண்டியதை 20 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்ம வாங்கலாம். 100 ரூபாய்க்கு அங்கே வாங்கப்படுற பொருள் இங்கே 20 ரூபாய்க்கு கிடைக்கும், 30 ரூபாய்க்கு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அன்னன்னைக்கு கிடைக்கும். அப்படின்றத எல்லாத்தையும் எடுத்து வைத்து அவங்கள்ட்டையும் சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வேற ஒரு இடத்தை கூட காட்டி அவங்களுக்கு ஒரு நோட்டீஸை கொடுத்து ஒரு டைம் கொடுத்து நீங்கள் இதை லீகலாக உடனடியாக மறுநாள் தொடங்க இத்தனை அது அந்த ஷெட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மாதம் அந்த ஷெட்டு அப்படியே இருந்தது. இப்போ உடனடியாக அந்த சந்தை மறுநாள் தொடங்கப்படுவதற்கு எல்லாம் தயார் செய்து வச்சு வியாபாரிகள் அனைத்து காய்கறிகளும் அனைத்து பொருள்களையும் கொண்டு வந்த பிறகு அந்த ஷெட்டு ஒட்டுமொத்தமாக இடிக்கப்பட்டது. ஒரு டைமே கொடுக்காம இடிக்கப்பட்டது. இது வந்து அதிகார துஷ்பிரயோகமா இல்லை ஆணவத்தின் உச்சக்கட்டமா? எதை நீங்கள் சொல்கிறீங்க? எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்குது, ஆணவத்தினுடைய உச்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கணும் பஞ்சாயத்துக்கு. அவங்களோட உட்காந்து நீங்கள் ஒரு பிடிஓ இருக்காங்க, ஒரு யூனியன் சேர்மன் இருக்காங்க, ஒரு இந்த மக்கள் பிரதிநிதி கவுன்சிலர் இருக்காங்க, ஒரு வார்டு நம்பர் இருக்காங்க, இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நோட்டீஸை கொடுத்து, இந்த மாதிரி இந்த இடம் கரெக்டாக இருக்கும், இந்த இடம் வழித்தடமாக இருக்குது, இந்த இடம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலோட சார்ந்து இருக்குது,
நீங்கள் இந்த இடத்துல போட்டால் நல்லா இருக்கும், இந்த இடத்துல இது மக்களுக்கான திட்டம் தானே. ஆமாம். இப்போ யார் பாதிக்கப்படுறா? மக்கள் பொதுமக்கள் தான். மக்கள் பாதிக்கப்படுறாங்க. வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு 200 கடைகள் போடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தினப்ப அது இன்னைக்கு வியாபாரிகள் பாதிக்கப்படுறாங்க. சரி, ஓகே. நீங்கள் இப்போ இவ்வளோ இதை சொல்கிறீங்க. தமிழக அரசு, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா திராவிடர் அரசு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கடந்த 3 வருடமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 34 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஆட்சிக்கு வந்து. இவங்களுடைய ஆட்சியை வந்து திரு KR வெங்கடேஷ் அவர்கள் எப்படி பார்க்குறாரு? அதாவது எப்படி உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா, மன்னா மாதம் முன்மாறி பொழிகிறதான்னு கேட்டாங்க இல்லையா. மக்கள் சுபிட்சமா இருக்கிறாங்களா? கண்டிப்பா இருக்காங்க. காரணம் என்ன? மேலே வந்து நரேந்திர மோடியினுடைய, எங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு அதாவது தனித்தனியாக ஒரு பார்க்குறாரு. இன்னைக்கு மன் கி பாத், இன்னைக்கு வந்து இதில் வந்து ஒரு விஷயம் வந்து இந்த 3ஆம் தேதி வந்து வனவிலங்குகள் தினம். இந்த மார்ச் 3 அவர் அந்த வனவிலங்குகள், அதாவது ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து எல்லா இடத்துலையும் கேமரா போட்டிருக்காங்க மகாராஷ்டிராவில். அந்த ஊருக்குள்ளே அந்த ஒரு சிறுத்தையோ ஒரு வேற உயிரினங்களோ வந்து அந்த வனவிலங்குகள் கிராஸ் பண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து அலர்ட் மெசேஜ் மொபைலில் போகுது. அட்வான்ஸ்டாக வரும். டிஜிட்டல் இந்தியா இந்த மாதிரி சொல்லுங்க. வாயில்லா, அதாவது வனவிலங்குகளையும் பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படியே நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வாங்க. வர இல்லையா? இங்கே என்ன நடக்குது சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை எங்க தாம்பரத்தில், இன்னைக்கு ஒரு ஆணவ படுகொலை. இதை வந்து தடுக்க வேண்டியது யார் தடுக்கணும்? சட்டத்திட்டங்கள் துறை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறீங்க. இதை வந்து சில விஷயங்கள் நம்ம பேசவே முடியல. சில விஷயங்கள் கொண்டு போனால் அவன் உடனடியாக பொய் வழக்குகளை போட்டு உள்ளே தள்ளுறது. நீங்கள் பொய் வழக்குனோன்னு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. இன்றைக்கி வந்து ஒரு செய்தி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. மக்களுக்கான அரசாங்கம் இது கிடையாது. மக்களுக்கான அரசாங்கம் சரி 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் அறிவிச்சாங்க. ஏன் தெருவுக்கு இப்போ நடந்து போங்க, எத்தனை பேர் வாங்கினான்னு கேளுங்க. இங்கே கிடையாது லிஸ்ட்டில் இவனா டிக் பண்ணி வச்சுக்கிட்டு இவனா கொடுக்குறான். என்கிட்ட பஞ்சாயத்து வந்தது. நான் அதை ஃபேஸ்புக்லேயே வந்து போட்டிருந்தேன், சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயுமே அப்டேட் பண்ணேன். அதுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் வந்துச்சு? அது நிறைய பேர் எங்கள் பகுதியில் வரல, உங்கள் பகுதியில் என் பணத்தை வேற ஒருத்தன் வாங்கிட்டான், நீ வந்து கேஷ் ஏன் கொடுக்குற? இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் விவசாயிகளுக்கான 6000 ரூபாய் பணமாக இருக்கட்டும், 30,000 ரூபாய் பணமாக இருக்கட்டும், 5 ரூபாயாக இருக்கட்டும், 1 ரூபாய் பணமாக இருக்கட்டும், கேஸ் மானியமாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், மத்திய அரசாங்கின் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடையக்கூடிய வழியில் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் போகுது. இவங்க அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்களா? இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. பார்த்தீங்கன்னா தமிழக அரசு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துட்டோன்னு இருக்காங்க. நீங்கள் என்னடானா இங்கே எங்கள் தெருவில் கிடைக்கல, நிறைய பேர். நீங்கள் போய் கேளுங்க, உங்கள்கிட்ட ஆதாரம், நீங்கள் போய் கேளுங்க, ஆதாரம் இது இருக்கும். நீங்கள் போய் கேளுங்க எத்தனை வந்து இன்னைக்கு வந்து அதாவது விஸ்வகர்மா திட்டம்னு ஒரு 13 லட்சம் கோடி வந்து மத்திய அரசாங்கம் கடந்த வருடம் ஒதுக்குச்சு. பூ வியாபாரி இருக்காங்கல்ல, பூ விற்கிறாங்கல்ல, 10,000 ரூபா ஆதார் கார்டை வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். சரி, அப்போது சிறு குறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்கும் வந்து மத்திய அரசாங்கத்தின் உதவி. இந்த இதை எல்லாமே மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலை. இந்த பட்ஜெட்டில் கூட அப்படியே எல்லாமே மாடிஃபிகேஷன். அந்த திட்டம் இந்த திட்டம் எல்லாமே நரேந்திர மோடியினுடைய, எங்கள் பாரத பிரதமருடைய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய திட்டங்களை மாடிஃபிகேஷன் பண்ணி வேற ஒரு நேமில் இவங்க கொண்டு வராங்க. இதுதான் வேலை. இவங்களுக்கான புதிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. புதிய திட்டங்கள் எந்த விஷயங்களும் இந்த அரசாங்கம் செய்யலை. அப்புறம் என்ன நீங்கள் இந்த 3 ஆண்டு காலங்களில் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த இப்போ சொன்னீங்க இந்த பொய் குற்றச்சாட்டு நிறைய போடுறாங்க, ஏதாச்சும் சொன்னோம்னா மாற்றி போட்டுருவாங்கன்றீங்க. காலையில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. அது திமுகவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி இதை போதை பொருளை கடத்தும் போது பிடிபட்டார். அதை பிடிக்கப்படல, தேடிட்டு இருக்காங்க. அவரை சம்மந்தப்பட்ட நபர்கள் பிடிச்சிட்டாங்கன்னா அவரை தேடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி செய்தி வந்து. அவரில் 2 சகோதரர்கள், இருவருமே திமுகவினுடைய மாவட்ட நிர்வாக பொறுப்பில் இருக்கவங்க. இப்போ அவங்கள வந்து இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு கூட கட்சியிலேருந்து அவங்கள எடுத்துட்டாங்க. எதுக்காக எடுத்தாங்க அப்படின்றது வந்து தெரியணும் இல்லையா?
அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட நிற்கிறாரு. ஃபோட்டோ கூட டெலீட் பண்ண. அவர் வந்து உதயநிதி ஸ்டாலினோட நிற்கிறாரு. அவர் வந்து தமிழக முதலமைச்சர், அதாவது அப்பழுக்கற்ற ஒரு முதல்வர். எந்தவித குற்றச்சாட்டுகளும் இது வரைக்கும் அவர் மேலே வைக்கக்கூடாத. நீங்கள் சொன்னீங்கன்னா நாளைக்கு என் வீட்டுக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு இன்னைக்கு நைட்டே வந்தாலும் வந்துடுவாங்க. ஒரு 80 பேரை காவல்துறையினர் விட்டு என் கதவை உடைச்சி என்னை பொய் வழக்கு போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அதனால் வந்து அந்த விஷயங்கள் வந்து அந்த 2 சகோதரர்கள் 2000 கோடி போதைப்பொருள் ஆல்ரெடி தமிழகம் முழுக்க எங்கள் மாநில தலைவர் கத்திக்கிட்டே இருக்காரு. கஞ்சா மாநிலம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல் பிள்ளைங்கள் வந்து காலேஜ் இப்போ மாணவர்கள் வரைக்கும் எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. இது கஞ்சா ஸ்டேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இன்னைக்கு போதைப் பொருள் 2000 கோடி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இது வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. 45 முறை 3 ஆண்டுகளாக நடந்துட்டு இருந்திருக்கு. இப்போ வந்து மங்கையா ஒரு படம். ஆமாம், மங்கை. அது வந்து கிருத்திகா உதயநிதி கூட போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மங்கை படம் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4-5 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்கள் தலைவர் வந்து மத்தியானம் மதுரையில் பேட்டி கொடுக்குறார். 3 ஆண்டு காலங்கள் வந்து இவங்க செஞ்சுருக்காங்கன்னா யார் யார் இதுக்கு பின்னாடி இருந்திருக்காங்க, எந்தெந்த இடத்துல அரசியல் செல்வாக்கோட இந்த பணங்கள் வந்து பாஞ்சிருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு விஷயம், நரேந்திர மோடியினுடைய எங்கள் பாரத பிரதமரின் கீழ் நேர்மையாக நடக்கக்கூடிய ஆட்சி நடந்ததுனால தான் கேரளாவில் நடந்த தங்க கடத்தல் வழக்கு நேர்மையான முறையில் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் நேர்மையாக எல்லாமே நடக்கணுன்றது, வெள்ளை அறிக்கை வேணுன்றது எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கார். இது வெள்ளை அறிக்கை இவங்க கொடுத்தா மட்டும்தான் இத்தனை பேர் அவர் எல்லாரு கூடயும் ஃபோட்டோ எடுத்திருக்கு. எல்லாரு கூடயுமே வந்து டிஜிபியோடு நிற்கிறாருங்க. அந்த குற்றவாளியாக இப்போ சேர்க்கப்பட்டவர் டிஜிபியோட வந்து அது உங்கள் ஓனர் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. நீங்கள் பிரபல ஊடக வேலையார் அண்ணன் அவர் வந்து ஃபோட்டோ போட்டிருக்காரு. என்னப்பா இது அப்படின்னு கூடுதல் ஒரு தகவல் அதில் நீங்கள் சொல்கிறதுல ஒரு நபருடைய பேர் சலீம். அவர் வந்து விசிகாவுக்கு நிதி உதவி பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோ வந்து இருக்கு. திருமாவளவன் கூட 2 ஃபோட்டோ எடுத்திருக்காரு அவர். நீங்கள் இன்னொரு விஷயம், காங்கிரஸுக்கு இப்போ மாநில தலைவராக வந்திருக்காரு இல்லையா அண்ணன் செல்வ பெருந்தொகை. ஆமாம். அவர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் விஷி ஷீட்டர்ஸ் ரவுடி அப்படின்னாரு. எங்கள் தலைவர் சும்மா இருப்பாரா? சும்மாவே வந்து இவங்களை வந்து கண்ணில் வந்து விளக்கண்ணியை விட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு. அவர் சும்மாவே இந்த மாதிரி என் அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஒரு அடிமட்ட தொண்டனை தொட்டாலே கொதித்து எழுதுறாரு. நீ இஷ்யூ ஷீட்டர் இருக்கான், அவன் இருக்கான், இவன் இருக்கான்னு வந்த மறுநாளே உனக்கு வந்து நீ வாங்குற காசுக்கு கூவாதுன்ற மாதிரி உடனே நீ கூவுற. உடனே அவர் சொன்னார், அண்ணே வேணாண்ணே, அண்ணே வேணாம், நீங்களே ஒரு இஷ்யூ ஷீட்டர் ரவுடி, நீங்களே ஒரு இஷ்யூ ஷீட்டர் ரவுடி, வேணாண்ணே நீங்கள் தயவுசெய்து இது கிண்டி கலராதீங்க, உங்களுக்கு பின்னாடி பெரிய பேக் ஃபைல் இருக்குது, அதெல்லாம் எடுத்தால் நீங்கள் சப்போஸ் மறுபடியும் பிரச்சனை உங்களுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அண்ணனுக்கு பின்னாடி செல்வ பெருந்தவங்க அண்ணனுக்கு பின்னாடி ஆடிட்ரு வழக்குகள் இருக்குது. ஜூனியர் விடலாம் நிறைய ஆர்டிக்கல் வந்தது நான் படித்த வரைக்கும். அதனால் வந்து அவர் கட்சி ரீதியாக பாவம் விஜயதாரணி போயிட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து நாளைக்கு மறுநாள் சாயந்தரம் 27ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு என்னென்ன நடக்கும்னே தெரியாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும், திராவிட கட்சிகளும், காங்கிரஸ் கட்சிகளும் முழு நேரம் வந்து என்ன பண்ணுறது, பாரத பிரதமர் வராரு, அவர் வரலாற இவங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்துடுது. ஹேஷ்டேக் போடுவாங்க. இப்போ வந்துட்டு தலையில் துண்டை போட்டுக்கிட்டு கம்முன்னு என்ன நடக்குது. நீங்கள் வந்து 27ஆம் தேதி 5 மணிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும்ன்றிருக்காரு எங்கள் தலைவர் மாநில தலைவர் சொல்லியிருக்காரு. பாருங்கள் இன்னும் யார் யார் வரப்போகிறான்னு. இன்றைக்கி கூட வந்து ஒரு எம்பி வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஒரு எம்பி இருக்காரு. அதனால் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க மக்களுக்கான கட்சி எது, மக்களுக்கான சேவகர்களாக இருக்கக்கூடிய கட்சி எது, மக்கள் மனசில் நிற்கக்கூடிய கட்சி எது, மக்களுக்கான திட்டங்களை மக்கள் இல்லங்களை நோக்கி கொண்டு போகிற கட்சி எது. நம்ம இந்த அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி மட்டும்தான் நிற்கும், நம்ம இங்கே நின்றா மட்டும்தான் மக்கள் செல்வாக்கூட நம்ம இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அண்ணாமலை அவர்களுடைய முகத்திற்காக மட்டும்தான் இந்த ஒரு க்ரௌடு கூடுதோ,
நாளைக்கே அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து பொறுப்புலேருந்து அவர் தூக்கிட்டு வேறு பொறுப்பு போட்டால் இல்லை வேற ஒரு மாநில தலைவர் வந்தால் இந்த கூட்டம்லாம் அப்படியே கலைஞ்சிருவோமோ, முதல்ல தான் பிஜேபி கட்டி எழுப்பணுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ளே இருக்குது. உங்களுக்கு என்ன தோணுது? எங்கள் ஆற்றல் மிகு தலைவர்கள் வாஜ்பாய் பிரதமர் இருக்கும்போது இதைத்தான் சொன்னீங்க இல்லையா? அவர் வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஒரு ஆற்றல் மிகு தலைவர், நான் மிகவும் வந்து நேசித்த ஒரு தலைவர்னு கூட சொல்லலாம். அதாவது அவருடைய எழுத்துக்களை வந்து மிகவும் நான் ரசித்தவர். அப்போ போயிட்டு நீங்கள் வாஜ்பாயை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டப்ப அவர் வந்து முள்ளில் பூத்த ரோஜா அப்படின்னு சொன்னார். கீழே இருக்கிறதெல்லாம் முள்ளுன்னார். அவருடைய கணிப்பு அது இல்லையா? அதனால் எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலையை வந்து நீங்கள் அப்படியெல்லாம் கணிக்க முடியாது. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு ஜெயலலிதா வரலாம், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் எடப்பாடி ஒரு நலிவற்றவர் யாருனாலும் வரலாம். அது நான் அவரெல்லாம் சொல்லலை, யாருனாலும் வரலாம். அதனால் வந்து நீங்கள் அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. எங்கள் தலைவர் இருக்கிற வரைக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிற வரைக்கும், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அவர் தான். அவருடைய ஃபேஸ் வேல்யூ, அவருடைய இது அதெல்லாம் எந்த விதத்தில் நீங்கள் வந்து நான் தான் சொன்னேனே போன இதுலேயே உங்களுக்கு அவரை வந்து மக்கள் தொடுவோமா, அவர்கிட்ட கையை கொடுப்போமா, அவர்கிட்ட வந்து நீங்கள் டெய்லி மீடியாவை போய் பாருங்கள், அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க, அவர்கிட்ட கன்னத்தை பிடிச்சி கிள்றதும், ஒரு புரட்சி தலைவரை வந்து மீண்டும் பார்த்த மாதிரி மக்கள் சந்தோஷம். மேலே இருந்து தலைவரன்னு கத்துறதும், அண்ணாமலை சார்னு கத்துறதும், மாடி 3வது மாடி 4வது மாடியிலேருந்து கத்துறதும், அங்கேருந்து பூ போடுறதும், ஐயோ அங்கேருந்து இறங்கி ஓடி வந்து அவர்கிட்ட கையை கொடுக்கறதும், மக்கள் செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர். திராவிட கட்சிகளில் நீங்கள் இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சியில் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு தமிழகத்தை ஆள போகின்ற ஒரு தலைவர், தமிழகத்தின் விடிவெள்ளியாக இருக்கக்கூடிய தலைவர். பாரதிய ஜனதா கட்சி 2026 ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் மீண்டும் இங்கே எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. அது மாதிரி ஆட்சி நிர்வாகத்திறன் இருக்கும்.